வணக்கம். இன்னைக்கு இன்னொரு ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஐபிஓனா ஹெரன்பா இண்டஸ்ட்ரி லிமிடெட். அந்த ஐபிஓ பற்றி இன்ட்ரொடக்ஷன், பிஸ்னஸ், இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், ஃபினான்ஷியல் ஓவர்வியூ, ஐபிஓ டீட்டெயில்ஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெரன்பா இண்டஸ்ட்ரி லிமிடெட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1996 அப்போது ஹெரன்பா இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருந்ததை ஹெரன்பா இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் லிமிடெட்னு மாற்றி வச்சுக்கிட்டாங்க. அந்த நேமும் வேணான்னு அதே இயரோட ஜூலை மந்தில் ஹெரன்பா இண்டஸ்ட்ரி லிமிடெட்னு நேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஹெரன்பா ஒரு லார்ஜஸ்ட் ஆக்ரோ கெமிக்கல் மேனுஃபேக்சர். அவங்க ஃபார்மர்ஸ்க்குன்னு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு 3 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. எங்கன்னா குஜராத்ல 3 யூனிட்டுமே அங்கதான் இருக்கு. இப்போதான் ரீசெண்டா ஒரு நியூ யூனிட் ஓபன் பண்ணலான்னு இருக்காங்க. கரண்டா 14,024 மில்லியன் டன் பர் ஆனம் கெப்பாசிட்டி இருக்கு. இந்தியால மட்டுமே 9,940 டிஸ்ட்ரிபியூஷன் டீலர்ஸ் இருக்காங்க. இன்டர்நேஷனல்ல பார்த்தா 40 இன்ஸ்டிடியூஷனல் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. மோர் தென் 60 கண்ட்ரீஸ்ல அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்கு. இப்போ அவங்களோட பிஸ்னஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க ப்ராடக்ட்ஸை 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஃபார்முலேஷன், இன்டர்மீடியேட்ஸ், பப்ளிக் ஹெல்த். இந்த 3 கேட்டகரியும் லைனாக பார்க்கலாம். ஃபார்முலேஷனில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கும்னா இன்செக்டிசைட், ஃபங்கிசைட், ஹெர்பிசைட். இந்த 3 ஃபார்முலேஷன் கேட்டகரியில் வரும். இன்டர்மீடியேட்ஸில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கும்னா சைபர்மெத்திக் ஆசிட் குளோரைட், ஹை டிரான்ஸ் சிஎம்ஏ, மெட்டாஃபெனாக்சி பென்சைல் ஆல்கஹால், இந்த மாதிரி எல்லாம் இன்டர்மீடியேட்ஸ் கெமிக்கல்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் கேட்டகரியா இருக்கிற பப்ளிக் ஹெல்த்ல என்னென்ன கெமிக்கல்ஸ் வரும்னா ராட் கில்லு, புரோடெக்ஸ், டெல்ஃபாக். இது 3 மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய இருக்கு பப்ளிக் ஹெல்த்ல. நான் ஜஸ்ட் 3 தான் சொல்றேன். நெக்ஸ்ட் நம்ம அவங்களோட பிராண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா க்ளோரி, ஜீவன் கோல்ட், பென்சோ, சைப்பர் பிளஸ், ஜெயம் பிளஸ், இந்த மாதிரி எல்லாமே அவங்களோட பிராண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவங்களுக்கு 3 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குன்னு சொன்னல. யூனிட் 1ல அவங்க என்ன கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னா நான் சொன்ன கேட்டகரியில இருக்கிற இன்டர்மீடியேட்ஸ், ஃபார்முலேஷன் கெமிக்கல்ஸை தயாரிக்கிறாங்க. இந்த யூனிட்ல மார்ச் 31, 2020 இயர்ல 4,524 டன்ஸ் இந்த யூனிட்ஸ்ல இருந்து மட்டுமே ப்ரொடக்ஷன் ஆகுது. யூனிட் 2ல இதே கெமிக்கல்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. அங்க எவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னா 3,610 டன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது மார்ச் 31, 2020 இயர்ல. யூனிட் 3ல ஃபார்முலேஷன் கெமிக்கல்ஸ் மட்டும் தயாரிக்கிறாங்க. எவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னா 2,928 டன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது. பிசினஸ் வெர்டிகல்ஸ்ல ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் சேல்ஸ் ஆஃப் டெக்னிக்கல்ஸ்னா அதுவும் ஒரு ஃபார்முலேஷன் கேட்டகரி மாதிரி தான். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்தியாக்குள்ளே சேல்ஸ் பண்றது இது ஒரு வெர்டிக்கல். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ். டெக்னிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது. தேர்டு டொமஸ்டிக் சேல்ஸ் பிராண்டட் ஃபார்முலேஷன். அப்படின்னா ஃபார்முலேஷன் ப்ராடக்ட்ஸை அவங்க பிராண்ட் நேம் வச்சு இந்தியாக்குள்ளே விற்கிறது. அதே மாதிரி ஃபார்முலேஷன் எக்ஸ்போர்ட்ஸ்னா அவங்க பிராண்ட் நேம் வச்சு வெளிநாட்டில் விற்கிறது. நெக்ஸ்ட் பப்ளிக் ஹெல்த் சேல்ஸ். பிசினஸ் வெர்டிகல்ஸ் சேல்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2020ல என்ன ஆயிருக்குன்னா டொமஸ்டிக் சேல்ஸ் ஆஃப் டெக்னிக்கல்ஸ் 3,010 மில்லியன், டெக்னிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் 3,470 மில்லியன் சேல்ஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் ஆஃப் பிராண்டட் ஃபார்முலேஷனுக்கு 1,205 மில்லியன், ஃபார்முலேஷன் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு 1,220 மில்லியன், பப்ளிக் ஹெல்த்ல 606 மில்லியன் சேல்ஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸை விட எக்ஸ்போர்ட் சேல்ஸ் அதிகமாக இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 21 எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோவிட்-19 பேண்டமிக்கால நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல எக்ஸ்போர்ட்ஸ் சேல்ஸ் நார்மலாக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பண்ணலாம். இந்த ஐபிஓக்கு குளோபலா ஆக்ரோ கெமிக்கல் மார்க்கெட் 2019ல $65.59 பில்லியன், 2025 எக்ஸ்பெக்டேஷன் $73.39 பில்லியன் ஆகலாம். சிஏஜிஆர் ஆஃப் 1.89% இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போ குளோபலா பார்த்தோம், இந்தியாவில் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். ஆக்ரோ கெமிக்கல் மார்க்கெட் 2019ல $2,760 மில்லியன், 2025 எக்ஸ்பெக்டேஷன் $3,798 பில்லியன் ஆகலாம். சிஏஜிஆர் ஆஃப் 5.5%. ஆக்ரோகெமிக்கல் மார்க்கெட்ஸ்ல இன்செக்டிசைடு 54.1% மார்க்கெட் இருக்கு. ஹெர்பிசைட்ஸ்ல 23.3%, ஃபங்கிசைட்ஸ்ல 18.7%, அதர்ஸ் 3.9%. நெக்ஸ்ட் பைரோத்தரைட்ஸ் மார்க்கெட். அப்படின்னா கிராப் ப்ரொடக்ஷன்னா செரல், மைஸ், பல்சஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் பைரோத்தரைட்ஸ் மார்க்கெட். அந்த மார்க்கெட் இந்தியாவில் 5 இயர்ஸ்ல 7.4% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $110 மில்லியன்
$1 2025 எக்ஸ்பெக்டேஷன் 19.6% CAGRல இன்க்ரீஸ் ஆக போதான் $205 மில்லியன் வரலாம். பைரோத்தரைட்ஸ் மார்க்கெட் வந்து காம்படிட்டர்ஸோட பார்த்தா ஹெர்பன் இண்டஸ்ட்ரி லிமிடெட் 19.5% மார்க்கெட் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஓரியூ பார்க்கலாம். 2018 7,504 மில்லியன் ரெவன்யூ வந்திருக்கு. 2019 10,118 மில்லியன் ரெவன்யூ வந்திருக்கு. ஆனால் இப்போ 2020 9,679 மில்லியன் ரெவன்யூ வந்திருக்கு, கம்மியாக இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தா 2018 468, 2019 754 மில்லியன், 2020 இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகி 977 மில்லியன், கிராஜுவலாக நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 3 இயர்ஸ்ல. அவங்களோட டோட்டல் borrowings வந்து 2018 759 மில்லியன், 2019 அப்படியே கம்மியாகி பாதியா 498 மில்லியன் இருந்திருக்கு. அப்புறம் 2020 430 மில்லியனா இன்னும் கம்மியாயிருக்கு. அதை விட இப்போ செப்டம்பர் 30, 2020 அப்போ 380 மில்லியனா ரொம்ப கம்மியாயிருக்கு கடன். நெக்ஸ்ட் ரெவன்யூ சிஏஜிஆர் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. 2 இயர்ஸ்ல ரெவன்யூ வந்து கம்மியா இருக்கு. ஆனா ப்ராஃபிட் வந்து அதிகமா இருக்கு. 10.10% சிஏஜிஆர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட்ல. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் யார் அதிகமா ஸ்டேக் வச்சிருக்காங்கன்னா சாஜீவ் செட்டி வந்து 33.42% ஸ்டேக் வச்சிருக்காரு. ரகுராம் ஷெட்டி வந்து 36.16% ஸ்டேக் வச்சிருக்காங்க. 10%க்கு கீழே யார் யாரெல்லாம் ஸ்டேக் வச்சிருக்காங்கன்னா வனிதா ஷெட்டி, ஸ்ரேயா ஷெட்டி, ரோஷன் ஷெட்டி, இவங்கெல்லாம் வந்து 10% கீழே ஸ்டேக் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். ஹெரான்பா இபிஎஸ் வந்து 25.03 rupees. மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஆனா பாரத் ரசாயன்ல 371.03 rupees இபிஎஸ் இருக்கு. அது ரொம்ப அதிகமா வெயிட்டேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வந்து ஹெரன்பால 30.47% இருக்கு. மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுல அதிகமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா February 23, எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா February 25. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர்னு. இஷ்யூ டைப்பு புக் பில்ட் இஷ்யூ. இந்த கம்பெனியோட பிரைஸ் பேண்ட் வந்து 626 to 627 per ஷேர். மார்க்கெட் லாட் 1 லாட்டுக்கு 23 ஷேர்ஸ். இந்த கம்பெனி ஐபிஓ எவ்வளோ ரேஸ் பண்றாங்கன்னா 625.24 crores ரேஸ் பண்றாங்க. அதே ஃப்ரெஷ் இஷ்யூல வந்து 60 crores ரேஸ் பண்ண போறாங்களாம். ஆஃபர் ஃபார் சேல்ல 565.24 crores. ஆஃபர் ஃபார் சேல்ல யார்ல செல் பண்றாங்கன்னா சதாசிவ் செட்டி வந்து 58 lakh ஷேர் செல் பண்றாங்க. ரகுராம் செட்டி வந்து 22 lakh ஷேர் செல் பண்றாங்க. சாம் இண்டஸ்ட்ரி லிமிடெட் வந்து 8 lakh ஷேர்ஸ் செல் பண்றாங்க. பாபு ஷெட்டி வந்து 40,000 ஷேர்ஸ் செல் பண்ண போறாங்க. விட்லா வந்து 40,000 ஷேர்ஸ் செல் பண்ண போறாங்க. இந்த கம்பெனி எதுக்காக ஐபிஓ கொண்டு வராங்கன்னா அவங்களோட பிசினஸ் கேபிட்டலுக்காக, சில ஜெனரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்காகவும். அலாட்மெண்ட் டேட் வந்து March 2, லிஸ்டிங் டேட் March 5. நெக்ஸ்ட் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கலாம். நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு என்டையர் வேல்யூ செயின்ல. டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல்ல கூட அவங்க ப்ராடக்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. குளோபல் அவுட்ரீச் இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கும் இருக்கு. கஸ்டமர் பேஸ் ஸ்டேபிள் அண்ட் டைவர்சிஃபைட்ல இருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட வீக்னஸை பார்க்கலாம். ப்ரொமோட்டர்ஸ்க்கும் சில டைரக்டர்ஸ் கிட்டையும் லீகல் ப்ரொசீடிங் இருக்கு. இதனால பிசினஸ் அஃபெக்ட் ஆகலாம். ரீசெண்டா அவங்களோட நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. கமாடிட்டி கிராப் பிரைசஸ் வந்து நிறைய ஃபிளக்சுவேட் ஆச்சுன்னா இந்த கம்பெனியோட சேல்ஸும் கம்மியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்ல இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாபிக்ல போகணும்னு கமெண்ட் பண்ணுங்க. ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு Facebook, Instagram பேஜ்ல ஃபாலோ பண்ணுங்க.